ஒரு டாக்டர் அல்லது என்ஜினியர் ஆகாத ஒரு மாணவர் இன்னொரு துறையில ஒரு சிறப்பு தேர்ச்சி அடைவார் என்றால் சில நேரம் இவரை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கலாம், இவரை விட ஒரு அதிகாரத்துல மேம்பட்டவராக இருக்கலாம், சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைகிறதுக்கு அவ்வாறான துறைகள் பல துறைகள் காணப்படுகின்றன. ஒரு மாணவர் அல்லது மாணவி ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல பாஸ் ஆகினாங்கண்டா அவங்க தான் எந்த அளவுக்கு போவாங்கன்னா ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு கேபினட் மினிஸ்டர் செக்ரட்டரி அண்மை காலவர்கள் இல்லை. ஏன் எங்களால் முடியாதா? ஃபாரின் சர்வீசஸ்ல ஃபாரின் டிப்ளமேட்ஸ், ஹை கமிஷனர்ஸ், இவ்வாறான துறைகள் விரிவாக காணப்படுது. இதற்கான போதிய தெளிவு குறைவாக காணப்படுவதாகவே நான் கருதுகிறேன். குறிப்பாக பெற்றோர்களுக்கு மத்தியிலையும் மாணவர்களுக்கு மத்தியிலும். நான் ஜிஎஸ் சொல்லுவோம், எவ்வளவு பேர் ஜிஎஸ் சமூகத்தில் இருந்தார்கள், இப்போது அவர்கள் படிப்படியாக அந்த எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போகுது. அது மாதிரி ஆசிரியர்கள், பிரதேசத்தை சேர்ந்த அதிபர்கள் எத்தனை பேரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். உடனடியாக அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஏதாவது ஒரு துறைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்களுடைய கார்டியன்ஸோடு தன்னுடைய அதிபரை அல்லது இவ்வாறான சமூக சேவை அமைப்புகளை அணுக முடியும். அணுகி அவர்கள் ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏலெவல் ஃபெயில் ஆகிட்டோம் என்றால் அப்ப நாங்கள் கோர்ஸ் செய்யறோம் அதிகமானவர்கள் சொல்வார்கள். அதனுடைய தீர்க்கமான அறிவு தெரியாது. அந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு போதிய அளவு பொருளாதார வசதி இல்லாமல் உதவி கேட்டு வரவர்களை கூட நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். இதுவும் ஒரு காரணம் என்னவென்றால் திட்டமிடாத அல்லது சரியாக திட்டமிடப்படாம இந்த ஒரு அறிவை அல்லது இதான ஒரு தெளிவுரைய அவங்களோட ஒரு annual ப்ரோக்ராமாக எங்களோட அக்குறையில இயங்கி கொண்டிருக்கிற UGYG என்ற ஒரு அமைப்பு. ஆனால் அவர்கள் உதாரணமாக 150-200 பேரை டார்கெட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணினால் அதற்குரிய அட்டெண்டன்ஸ் போதிய அளவு காணப்படாது. இந்த மாதிரியான செய்திகளை கேள்விப்பட்ட எத்தனை பெற்றார்கள் தன்னுடைய மகளுக்கு இந்த செய்தியை சொல்கிறார்கள் முதலாவது கேள்வி. இதனுடைய பெருமதி தெரியாததுனால அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாமல் இருக்கிறது இன்னொரு கவலை தரக்கூடிய. எங்களுக்கு அறியப்படாத பல துறைகள் காணப்படுது. எங்களுடைய சொசைட்டியோடு உண்மையிலே நாங்கள் போராடுவது என்பது ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு சப்ஜெக்ட் தான். என்னென்றால் எவ்வளவுதான் நாங்கள் சில விஷயங்களை செய்து கொண்டு போனாலும் ஒரு சிலருடைய அந்த கவனம் ஈனம் இல்லாமல் காலடியிலே கொண்டு போய் கொடுக்கும் போது அவருடைய பெருமதி விளங்குவதில்லை. அவ்வாறானவர்கள் எங்களுடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் சமூக சேவையாளர்களுக்கு மனசில் ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. நாங்கள் இவ்வளவு செய்தாலும் இதை சரியான முறையில் ஒரு சரியான ஒரு பிரதிபலன் கிடைக்குதில்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் சமூக சேவையாளர்களுக்கு, பணத்தால் சமூகத்துக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த மாதிரியான கவலைகள் உள்ளத்தில் எழுவதுள்ளு. அந்த வகையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவங்களை வைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய இவ்வாறான பிள்ளைகளை எதிர்கால பிரஜையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்கள் இந்த பிரயோசனத்தை இவ்வாறான வேலை திட்டங்களை எவ்வாறு எதிர்பார்க்க வேண்டும்? எமது குழந்தை செல்வங்களை கல்வியில் ஈடுபடுத்துற நாங்க எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை தான் நிறைவு செஞ்சு தரணும் என்று அவர்களை நிர்பந்திக்கிறதுல இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணம் சொல்ல போனா அட்வான்ஸ் லெவல் படிக்கிற நேரம் என் மகன் அல்லது மகள் ஒரு வைத்திய பீடத்துக்கு தெரிவு செய்யப்படணும் அல்லது என்ஜினியர் பீடத்துக்கு தெரிவு செய்யப்படணும் அல்லது மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு தான் போகணும் என்று ஆசை வைக்கிறதுல தப்பில்லை. அது கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய அது. இது நான் குறிப்பிட்டது பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல மாணவர்களும் சேர்த்ததாக இந்த எனது தனிப்பட்ட ஒரு கோரிக்கையாக நான் அமைக்கிறேன். ஆசை வைக்கணும். ஆனாலும் அது கிடைக்கவில்லை என்றால் உலகம் பறந்தது. பல துறைகள் இன்றைக்கு காணப்படுகின்றன. சில நேரம் நாம் ஒரு டாக்டர் அல்லது என்ஜினியர் ஆகாத ஒரு மாணவர் இன்னொரு துறையில ஒரு சிறப்பு தேர்ச்சி அடைவார் என்றால் சில நேரம் இவரை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கலாம், இவரை விட ஒரு அதிகாரத்துல மேம்பட்டவராக இருக்கலாம், சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைகிறதுக்கு அவ்வாறான துறைகள் பல துறைகள் காணப்படுகின்றன. நாம் சீடாண்ட வகையில ஆரம்பத்துல பாடசாலை கல்வியில O level, A level, யூனிவர்சிட்டி அட்மிஷன் என்றதுல கூட கவனம் செலுத்தினாலும் அண்மை காலங்களில் அதற்கு புறம்பாக பிற துறைகள்ல மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுல நாங்க கூட கவனம் செலுத்துறோம். குறிப்பாக ஸ்ரீலங்கால நேஷனல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் காணப்படுது. உதாரணம் சொல்லுவோம், இன்றைக்கு ஒரு மாணவர் அல்லது மாணவி ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல பாஸ் ஆகினாங்கண்டா அவங்க தான் எந்த அளவுக்கு போவாங்கண்டா ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு கேபினட் மினிஸ்டர் செக்ரட்டரியாக வரையிலும். யோசிச்சு பாருங்க, மினிஸ்டருக்குள்ள அதிகாரம், கேபினட் மினிஸ்டருக்குள்ள அதிகாரம், அதே மாதிரி ஒரு செக்ரட்டரி கேபினட் செக்ரட்டரியா போறதுன்றது நான் நினைக்கிறேன் அரசாங்க தொழில இருக்கிற ஒரு மிக உன்னத ஒரு உச்ச நிலையில் உள்ள ஒரு பதவி. இது எங்கட சமூகத்தை சார்ந்தவர்கள் அண்மை காலங்கள்ல கடந்த காலத்துல ஒருத்தர் அல்லது ஒரு இருவர் இருந்திருக்கிறார்கள். அண்மை காலத்துல இவ்வாறானவர்கள் இல்லை. ஏன் எங்களால் முடியாதா?
எவ்வளவு மாணவர்கள் வைத்தியத்துறை கணித துறையில தம்ம பிரகாசிக்கிறவர்கள் இந்த துறையிலையும் மெனக்கெடுவார்கள் என்றால் அந்த துறையை நிச்சயமாக அவர்களை அடைய முடியும். அது மாதிரி SLES கல்வித்துறையில அதிகாரிகளாக ஃபாரின் சர்வீசஸ்ல ஃபாரின் டிப்ளமேட்ஸ் ஹை கமிஷனர்ஸ் இவ்வாறான துறைகள் விரிவாக காணப்படுது. இதற்கான போதிய தெளிவு குறைவாக காணப்படுவதாகவே நான் கருதுகிறேன், குறிப்பாக பெற்றோர்களுக்கு மத்தியிலையும் மாணவர்களுக்கு மத்தியிலையும். எமது தற்போதைய கவனம் இதன் பக்கம் திரும்பி இருக்கிறது. இது போதிய அளவு இவர்களுக்கு இதை பத்தி தெளிவு கொடுக்கப்படணும். அவர்கள் வலிமையாக அவர்களுடைய துறையில நல்லா படிக்கிறார்களா, படிக்கட்டும். மெடிக்கல் ஃபேக்கல்டி போகட்டும், இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி போகட்டும், மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி போகட்டும், லோ ஃபேக்கல்டி, எல்லா ஃபேக்கல்ட்டியும் போகட்டும். தவறினால் இதோட எங்களை வாழ்க்கை முடிஞ்சது என்று எண்ணம் வைக்க வேணாம். இன்னும் பிற துறைகள் காணப்படுகின்றன உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை இன்னும் உயர்வான நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு இதற்கான முயற்சியெல்லாம் மேற்கொள்ளுவோம். அப்படியான நாங்க செய்யற எங்களோட இந்த சின்ன முயற்சிக்கு நீங்க ஒத்துழைப்பு வழங்குங்க. உங்களோட குழந்தைகளை அதுல விட்டுட்டா எங்களுக்கு இதுதான் இல்லைன்னு இல்லாம இந்த துறையிலையும் கவனம் செலுத்துங்க. அல்லது இப்படியான துறைகள் இருந்தா அதையும் தெரிஞ்சுக்கணும் முயற்சிங்க. அது சரி, அந்த உயரிய துறைகள் இல்லாட்டி இன்னும் எங்களோட சமூகத்துல இன்னொரு என்ன சின்ன சின்ன உதாரணமாக நாங்க GS என்று சொல்லுவோம். எங்களோட எவ்வளவு பேர் GS சமூகத்தில் இருந்தார்கள், இப்போது அவர்கள் படிப்படியாக அந்த எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போகுது. அது மாதிரி ஆசிரியர்கள் எமது பிரதேசத்துல நிறைய ஆசிரியர்கள் இருந்தாலும் அதிகமானவர்கள் வெளி பிரதேசத்திலிருந்து வந்தே எமது பாடசாலைகளை கற்கிறார்கள். அக்குர்ணையிலிருந்து எத்தனை ஆசிரியைகளை நாம் அண்மை காலத்தில் உருவாக்கி இருக்கிறோம். அதிபர்கள் எமது குறுநில பிரதேசத்தை சேர்ந்த அதிபர்கள் எத்தனை பேரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆக எமது தேவை நிறைய காணப்படுது. இப்படி இன்னொரு துறைகள்ல அதிகாரிகளை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய தெளிவு பெற்றார்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றது எங்க முதலாவது எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பொதுவாக அந்த ஓலவல் எழுதிய மாணவர்களுக்கும் சரி, ஏலவல் செய்து நிறைவுற்ற மாணவர்களும் உடனடியாக அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஏதாவது ஒரு துறைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்களுடைய கார்டியன்ஸோடு தன்னுடைய அதிபரை அல்லது இவ்வாறான சமூக சேவை அமைப்புகளை அணுக முடியும். அணுகி அவர்கள் ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு அடுத்ததாக நான் என்ன செய்வது, என்னுடைய கெப்பாசிட்டி இந்த அளவு தான் இருக்குது, இந்த கெப்பாசிட்டியை வைத்து நான் எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, இதனுடைய நீங்கள் சொன்ன மாதிரியான இப்படியான சில முக்கியமான பகுதிகள் இருக்கின்றது, ஃபில் பண்ண வேண்டிய பகுதிகள் சொசைட்டியில. அப்ப இதுகளுக்கு இவர்கள் தகுதியா என்று எங்களுக்கு பரிசீலனை செய்து கொள்ள முடியும். இவ்வாறான தகுதியானவர்களை, இந்த மாதிரியான ரிசோர்ஸ் பர்சன்களை அவர்கள் அணுகும் போது இல்லையா, அது மூலமாக ஒரு ஆலோசனையை பெற்று அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் தான் அவர்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியராக போகக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் எட்ட முடியாத எல்லைகளை எட்டுகின்றார்கள், அடைய முடியாது என்பதனால வீழ்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உண்மையிலே அது மாதிரியான கைடை முதல்ல எடுத்துக்கொள்ளணும் இல்லையா சார்? நிச்சயம். அதனால் அதற்கு தேவையான ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுப்போம் என்றால், எதையுமே தெரியாமல் சொல்லும் ஆழம் அறியாமல் காலம் இல்லாத என்ற மாதிரி சிலர் நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். ஏலவல் ஃபெயில் ஆகிட்டோம் என்றால் அப்ப நாங்கள் கோர்ஸ் செய்யறோம். அதிகமானவர்கள் சொல்வார்கள், என்ன கோர்ஸ் செய்கிறீர்கள், அந்த கோர்ஸ் நிறைவில் நீங்க என்னவாக போகிறீர்கள் என்றால் சில நேரம் அதனுடைய தீர்க்கமான அறிவு தெரியாது, இதனுடைய எண்ட் பாயிண்ட் எங்கன்னு தெரியாது. அதை அட்வர்டைஸ்மெண்ட் அதுகளை பார்த்து அல்லது மற்றவர்கள் செய்கிறார்கள் தானே என்று செய்வது. சிலர் நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம் எந்த அளவு சிரமப்படுவார்கள் என்றால், இடைவெளியில அந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு போதிய அளவு பொருளாதார வசதி இல்லாமல் உதவி கேட்டு வரவர்களை கூட நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். இதுவும் ஒரு காரணம் என்னவென்றால் திட்டமிடாத அல்லது சரியாக திட்டமிடப்படாம அதற்கு இறங்கினது தான் ஒரு காரணமாக இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அது மாத்திரமில்ல, எங்களுடைய சமூகத்தில் எல்லா இடங்களிலும் பொதுவாக இந்த மாதிரியான உயர்தரத்துக்குரிய பரீட்சை நிறைவுற்ற உடனே அல்லது சாதாரண தர பரீட்சை நிறைவுற்ற உடனே கரியர் கைட் ப்ரோக்ராம் என்று சொல்லி ஒன்று உருவாக்குவார்கள். ஒன்று நடக்கும், கட்டாயம் எல்லா ஊர்களிலும் நடக்கும். இந்த கரியர் கைட் ப்ரோக்ராமுக்கு பொதுவாக இந்த பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுவது, நான் நினைக்கிறேன் ஒரு 50-60% பிள்ளைகள் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார்கள். இது உண்மையில் இது ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு ஒரு சிறந்த வழியை வகுத்து தருகிறார்கள் சமூக ஆர்வலர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், பள்ளி நிர்வாகங்கள் அல்லது பாதையில் சும்மா அலைந்து இருக்கக்கூடியவர்களை பார்த்துவிட்டு கவலையில் அவ்வாறான ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கு ஒரு கைடை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் அதற்கு பெற்றார்களும் ஒத்துழைப்பு கொடுத்து மாணவர்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அவ்வாறான இடங்களுக்கு சென்று ஏதாவது அறிவை பெற்றுக்கொண்டு வா என்ற ஒரு திடமான ஒரு சிந்தனை அவர்களுக்கு பதித்து அனுப்புவது கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல சொல்வதற்கு இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், நீங்கள் குறிப்பிட்ட இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்ப உதாரணமாக O லெவல்ல வச்சு எப்படி A லெவல் எந்த துறையை தெரிவு செய்யறது, அல்லது A லெவலுக்கு பின்னால தொழில் துறைகள், ஃபேக்கல்டி, யூனிவர்சிட்டியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற இந்த ஒரு அறிவை அல்லது இதான ஒரு
தெளிவுரைய வருடாந்தமாக ஒரு அவங்களோட ஒரு annual ப்ரோக்ராமாக எங்க அக்குறையில இயங்கி கொண்டிருக்கிற UGYG என்ற ஒரு அமைப்பு பல்கலைக்கழகத்தில் தற்போது கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற அண்டர் கிராஜுவேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை எவ்வாறு இவர்கள் மாணவர்களுக்கு அறிவிப்பார்கள் என்றால் எமது சமூகத்தில் இருக்கிற சோசியல் மீடியா உள்ள அவர்கள் அதை அறிவிப்பார்கள். இதை தவிர பாடசாலைகளூடாக அறிவிப்பார்கள். அப்ப இந்த இதுல நீங்க சரியாக குறிப்பிட்ட மாதிரி, ஆனால் அவர்கள் உதாரணமாக 150-200 பேரை டார்கெட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணினால் அதற்குரிய அட்டெண்டன்ஸ் போதிய அளவு காணப்படாது. அது ஒரு காரணமாக இருக்கேனும் இந்த சோசியல் மீடியால இந்த இளம் மாணவர்கள் அங்கத்தவர்களா இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய குரூப் வேற குரூப்கள் காணப்பட்டாலும் அக்குர்ணையில காணப்படுற கல்வி சார்ந்த அல்லது அக்குர்ண போரம் அமைப்புகள் காணப்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் பெற்றார்களா இருப்பார்கள். இந்த மாதிரியான செய்திகளை கேள்விப்பட்ட எத்தனை பெற்றார்கள் தன்னுடைய மகன் மகளுக்கு இந்த செய்தியை சொல்கிறார்கள்? முதலாவது கேள்வி. இரண்டாவது, இது பாடசாலைகளுக்கு அறிவிக்கப்பட்டால் அதிபர்கள் ஆசிரியர்களூடாக அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த செய்தியை சரியாக தெரியப்படுத்துகிறார்களா என்றதும் தெரியாது. பெரும்பாலும் தெரியப்படுத்துவார்கள். ஆகவே சில நேரத்துல மாணவர்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸுக்கு இந்த செய்தி சென்று அடைகிறதான்றது ஒரு கேள்வி. இரண்டாவது, அப்படி சென்று அடைந்தாலும் இதனுடைய பெருமதி தெரியாததுனால அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாமல் இருக்கிறது இன்னொரு கவலை தரக்கூடிய விஷயம். ஆக இதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் தொடராக வருடாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மேம்படுத்துறதுடைய தேவைகளும் காணப்படும். ஏனென்றால் நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து யோசிக்காமல் ஒரு நீண்ட அல்லது வெளியே ஓப்பனாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு நாங்கள் அறியப்படாத பல துறைகள் காணப்படுது. டே பை டே நிறைய விஷயங்கள் கரியர் கைட் ப்ரோக்ராம் மூலமாக எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிஞ்சு கொள்ள உதாரணம் சொல்லும் என்றால் எனக்கு எல்லாம் தெரியாட்டியும் எங்க போனா என்ன அறிஞ்சு கொள்ள இல்லையென்றது சரி தெரிஞ்சு கொள்ள வேண்டுமென்றால், அதாவது எங்க போய் தேவையான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள இல்லையென்ற அந்த குறைந்த அறிவு சரி பெற்றுக்கொள்வோம் என்றால் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு லேசான வழிகாட்டியா இருக்கும். அதை நாங்கள் அப்படியானவர்களுக்கு உதவி செய்யறது எங்களை தலையாய கடமையாக நான் கருதுகிறேன். ஆமாம், உண்மையிலேதான் சார். எங்களுடைய மாணவர்கள் இந்த விடயத்தில் தெளிவு மிகவுமே குறைவாகத்தான் இருக்கின்றது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் பெண் பிள்ளைகள் ஓரளவுக்கு இருந்தாலும் ஆண் பிள்ளைகள் நினைக்கின்றார்கள் நாங்கள் பாடசாலை கல்வியை நிறைவுற்று விட்டால் நாங்கள் தான் ஹீரோ. இறங்கி அவர்கள் நினைத்த பிரகாரம் ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஈடுபடுவது இல்லது ஏதாவது ஒரு தொழிலை நோக்கி பயணிப்பது. அவர்கள் பாடசாலையில் கல்வியில் அவர் தோல்வியுற்று விட்டார், அதாவது உயர்தரத்துக்கு சித்தி வரவில்லை என்றால் அவர்களுக்கு எதிர்காலம் எனக்கு இல்லை, இதுக்கு பிறகு நான் ஒரு வேலைக்கு செல்வதுதான் நான் ஒரு தகுதியானவன் என்று நினைத்துவிட்டு அவர்கள் செல்கின்றார்கள். அல்லது எந்த ஒரு சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு கோர்ஸை செய்து அதில் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் வெளிநாடுகள் சென்று கஷ்டப்படுவதை எங்களுடைய சமூக மட்டத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறானவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான கெரியர் கைட் ப்ரோக்ராம்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவது மூலமாக மாத்திரம் அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தில் சிறந்த ஒரு பிரஜையாக வருவதற்கான சிந்தனை பூர்வமான ஆக்கப்பூர்வமான சில செயற்பாடுகளை அவர்களுக்கு முன்னெடுத்து செல்வதற்கான வழிகாட்டுகள் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்று நினைக்கின்றேன்.